வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஷேடோ ஸ்னோஃபால் அப்படின்ற வேம்பியர் லவ் ஸ்டோரியோட 13வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சீனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெயினில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து லீவ் உள்ள வருவான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி லீ கேட்பானா. ஆமாம், சூரியன் மறைய போகுது, அழகாக இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ லீ கேட்பான், நீ பெய்ஜிங்க்கு போனால் உயிரோட வருவியா இல்லையானே தெரியல, இந்த நிலைமை நீ எப்படா வேடிக்கை பார்க்க தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அதனால தான் நம்ம நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட டெத்து என்னான்னு தெரியாதுல்ல, நான் இருக்கிற இடத்த சந்தோஷமாக அனுபவிக்க நினைக்கிறேன், இல்லைன்னா தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். உடனே கொஞ்சம் வெளியே ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒருவேளை நீ பெய்ஜிங்லேருந்து உயிரோடு திரும்பி வந்த அப்படின்னா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஏசி எக்ஸ்பிரஸோட டிக்கெட் வாங்கி தரேன், நீ அதில் பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனுக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா நீ தான் சொல்கிறதா, ஏன்னா திடீர்னு உங்ககிட்ட இவ்வளோ மாற்றமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. ரொம்ப நாளாகவே எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உனக்கு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி லீ சொல்லுவான். ஏன்னா ரொம்ப நாளாகவே என்னை பிடிக்குமா, ஆனால் உனக்கு ரொம்ப நாளாகவே என்னை பிடிக்கும், ஆனால் என் கூட கோஆப்ரேட் மட்டும் பண்ண மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஷென் கேட்பாங்க. ஆமாம், நான் எப்படி உன்னை நம்புறது, உன்னை தான் நம்ப முடியாது, நீ வெறும் ப்ராமிஸ் தானே பண்ணுவ அப்படின்ற மாதிரி லீ அவங்க தங்கச்சி விஷயத்த நினச்சிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். பேசிட்டு லீ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோ திரும்பி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்து ட்ரெயினில் தான் நம்ம காட்டுறாங்க. ஒரு பக்கம் அந்த மூவ் போன அவங்க அசிஸ்டண்ட்டோட ரெடியாக இருப்பாங்க. அடுத்து பிளாக் ஆர்மியும் நம்ம ஆர்மி ஹெட்டோட ஆர்மியும் ட்ரெயின் ஃபுல்லாக நிரம்பி இருப்பாங்க. ட்ரெயின் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம், பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். நைட் ஆகிடும். நைட் ஆகிச்ச பிறகு ஹீரோ வெளியே எட்டி பார்ப்பார். வெளியே எட்டி பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா ஆர்மி ஹெட்டோடங்க, அவங்க அங்கங்கே நடந்துட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ணிட்டு சைலண்டாக அவரோட ஜன்னல் கண்ணாடி கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கையால் வளைச்சு கண்ணாடி உடைச்சு வெளியில் குதிச்சிருவார். வெளியே குதிச்சு எங்கே போவார் அப்படின்னா, நேராக ட்ரெயினுக்கு மேலே ஏறி தான் போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும்ல, எங்கே நம்ம ஹீரோயின் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கா ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. முதல் கம்பார்ட்மெண்ட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா, லீ தான் இருப்பான். அவன் தூங்கிட்டு இருப்பான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவார். அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்தா அப்படின்னா, அங்கே மூவ் பொண்ணு இருக்கும், அவங்க அசிஸ்டண்ட் இருக்குமா. யாரா வேற ஏதோ உள்ள இருக்காங்க எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா, ஹீரோ அந்த மூவ் பொண்ணு ஹீரோ மேலே இருக்கிறத பார்த்துரும். உடனே கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஷென் தப்பிச்சு போயிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு உள்ளே குதிச்சிருவாரு. உள்ளே குதிச்சு இது நம்ம என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்துடுவார். உள்ளே அவங்க அதுக்குள்ளே அவங்க ஆள்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த பிள்ளைவையும் போய் அலாரத்தை ஆன் பண்ணி விட்றணும். இந்த அலார சத்தத்தை கேட்டுட்டு சித்து எந்திரிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட, வா நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு அவன் தப்பிச்சிட்டு இருப்பான். லீயும் அலார சத்தம் கேட்டு வெளியே வருவான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஷென் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ ஷென் தப்பிச்சிட்டானா, நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயும் முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து தேடி வந்துட்டு இருப்பான். ஷென் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய ஆளுக துரத்திட்டு வருவாங்களே, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பவர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கரண்ட் சப்ளை இது, அந்த வயர் உடச்சி விட்டுருவாரு. இப்போ அவர் உடச்சி விட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விட்டு விட்டு கேட்க ஆரம்பிக்கும். அந்த லைட் ஏரியதாக இருக்கட்டும், அலாரசத்தை எல்லாமே பவர் சப்ளை பண்ணுங்க விட்டு விட்டு கேட்டுட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். இங்கிட்ட டாக்டர் சித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே வருவார். செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, கம்மியாக தானே இருப்பாங்க, இருட்டாக வேற இருக்குன்னா அவங்கள அடிச்சு போட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தப்பிச்சுட்டு ஒரு இடத்து மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு மேலேருந்து ஷென் குதிப்பார். குதிச்சுட்டு குதிரா கீழே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை குதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது, சரி வில்லன் எங்கன்னு கேள்வி ஹீரோயினை கேட்பாங்க. ஹீரோயின் ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு சரி வாங்க குதிக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன பேசிட்டு இருக்கா, இப்படி ஓடிட்டு இருக்க ட்ரெயின்லேருந்து என்னை குதிக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்து சொல்லுவானா. நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷென் ஒரே ஒரு எத்தி உதப்பாரு. சித்து கீழே விழுவாரா. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ குதிச்சுட்டு
கீழே விழுந்துட்டு இருக்க சித்துவையும் பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படின்னா அந்த காடு மாதிரியான இடங்கள் தானே, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ இவங்க எல்லாருமே தப்பிச்சு போனதும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த மூவ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ட்ரெயினை வந்து நிறுத்திடுவாங்க. ஏன் ட்ரெயினே அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, நிறுத்திட்டு இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்ப்பாங்க. கீழே வந்து பார்த்தா ஸ்டீல் காடாக இருக்கும், இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தூரத்தில் ஓடுறது தான் தெரியும். உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஷூட்டிங் ஆடுற அந்த பொண்ணு கொடுத்துரும். எல்லாரும் சுட்டுட்டு இருப்பாங்களா, உடனே அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆளுங்க அனுப்பி தேட சொல்லிட்டு இருப்பாங்க. லீக்கு இதை பார்த்தாலே கோவம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஆளுகளே சுட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் தப்பிக்க விடக்கூடாது, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து சித்து கேட்பாங்க, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேசாமல் இருடா நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் எங்கிட்டு போகிறோம்னே தெரியல, வழியே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வழி காட்டுறேன், எனக்கு சவுண்ட் வச்சு வழி காட்ட தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த ஹீரோயின் நல்லா உத்து கவனிச்சு பார்த்துட்டு இந்த சைட்லேருந்து 3 பேர் வராங்க, இந்த சைட்லேருந்து 4 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, சரி இந்த 2 பக்கம் வந்து ஆளுக வராங்கல்ல அப்படின்ட்டு போய் வேகமாக பறந்து போய் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு திரும்பி வந்துடுவான். இப்போ அடிச்சு போடுற ஒரு ஆள் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம மூவ் இருக்குல்ல அதோட காலடியிலே வந்து விழுந்துருவாங்க. இதை பார்த்துட்டு அந்த மூவ் பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் கோவம் வந்துடும். சும்மா அப்படியே விட்டா அவங்க தாங்க மாட்டாங்க, ஷூட்டிங் ஆர்டரை போட்டுருங்க, பயங்கரமாக சுட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே லீக் கோவம் வந்துடும். நீ ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஷென் முக்கியன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், நான் போய் அவனை தேறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க ஆளுகளை கூட்டிகிட்டு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறோம் நிறுத்திடும். சரி வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுவும் அவங்களோட ஆளுகளை கூப்பிட்டு உள்ளே போயிடும். இப்போ எங்கே போயிடுவாங்க அப்படின்னா ஒரு காட்டோட சென்டர் இருக்கும், அது வரைக்குமே போயிடுவாங்க ஹீரோயின் வழி காட்ட காட்ட. லீ ஒரு பக்கம் தேடி வந்துட்டு இருப்பான், இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு தேடி வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல போனோடனே ஹீரோயின் நின்றுவாங்க. ஏன் நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னால் வழி தெரியல, காற்று அதிகமாக எடுக்குன்னா கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா லீ வந்து கண்டுபிடிச்சிருவான், அந்த மாதிரி ஹீரோவை இவங்களே கண்டுபிடிச்சிட்டு கன் பாயிண்ட் எடுத்து அவங்க மேலே வைப்பாங்க. அப்போதான் அவனுக்கு வந்து ஞாபகம் வரும், இந்த ஹீரோஸ்க்கு கேட்டிருப்பார்ல, எங்களை ஒரு தடவை மட்டும் தப்பிக்க அலோவ் பண்ணு, நான் உனக்கு எந்த ஆஃபர் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சைடு மூவ் பண்ண வந்து வந்திருக்கும் என் ஹீரோ உங்களை பார்க்குற மாதிரி. பட் இந்த லீ வந்து சுட்டு பிடிக்கணும்னு அப்படியே சுட்டு பிடிச்சிருக்கேன், ஆனால் யோசிச்சுட்டே நிற்பான், காப்பாற்றலாமா வேணாமா காப்பாற்றலாமா வேணாமன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கிட்ட இருந்து அந்த மூவ் பண்ண என்ன பண்ணும், ஹீரோ இருக்கிறத பார்த்து சுட ஸ்டார்ட் பண்ணும். உடனே வந்து லீ கண்ணை காட்டி ஹீரோ அங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு இவன் வந்து கன் ஷாட்டை வாங்கிக்குவான். அவர் திருப்பி வந்து இவன் சுட ஆரம்பிச்சிருவான் நான் ஸ்டாப்பா. இப்படி எல்லாரும் சுட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹீரோ வந்து அங்கிட்டு போயிடுவாங்க, இவங்களும் துரத்திட்டு போயிடுவாங்க. நான் தான் லீ அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்னு அந்த பொண்ணு வந்து சுடுற ஸ்டாப் பண்ணிட்டு லீயை விட்டுட்டு சரி இவனுக்கு காயம் ஆகிட்டு இவனை விடுங்க, மீதி பேர்னா என் கூட வாங்க அவனை துரத்திட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்திட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து வில்லனும் சரி சித்துவும் சரி எங்களால் ஓட முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் வருதுன்ட்டு உட்காந்துருவாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பானா. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது சின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் சித்து டே எனக்கு ரொம்ப வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சித்துக்கு வந்து குண்டடி பட்டிருக்கும். என்னாச்சு உனக்கு வந்து காயம் பட்டுருச்சா, சரி எந்திரிங்க எதுவும் ஆகாது, நான் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்து இந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து ரத்தம் ஊறாத பார்த்து ஷென் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் மயங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஷென்னுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள நம்பி வந்த 2 பேரும் உடம்பு முடியாமல் இவ்வளோ மோசமாக போயிருக்காங்க, காயப்பட்டது இவங்களா இருந்தாலும் அவரால் தாங்க முடியல. கத்தி அழுகலான்னு பார்ப்பாரு, ஆனால் கத்தி அழுத என்ன ஆயிரும், ஆளுங்க வந்து போட்டு தள்ளிடுவாங்கல்ல, அதனால அதையும் அழுக முடியாமல் கண்ட்ரோல். அப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த மயக்க நிலைமையிலே சவுண்டு கேட்கும், ஆளுக வராங்கன்னு சொல்லிட்டு ஷென் ஆளுக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரால் தான் எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து ரொம்ப இதாக இருப்பாராம். அப்பான்னு பார்த்து சித்து உடனே எந்திரிப்பான். எந்திரிக்கிறத பார்த்து ஷென்னுக்கே ஷாக்காரு, என்னடா எந்திரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவான். வேகமாக போனோன்னா இவன் வந்து ஹீரோவோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான், போய் எல்லாரையும் அப்படியே சரக் 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 சரக்குன்னு போவான். அவன் போகிற ஸ்பீடு தான் தெரியும், ஃபுல்லாக பிளட்டாக தான் தெரிக்கிறது தான் காட்டுவாங்க நமக்கு.
அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவான். அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் சித்தி பக்கத்தில் வருவானா, நீ யாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் சித்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் உன் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டிருப்பானே, நீ யார் உண்மையே சொல்லு, நீ ஏன் என்னை பார்த்து பயப்படலன்னு சொன்னதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டு மழுப்பியிருப்பான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சிக்கன் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்திருப்பான். சிக்கன் எங்கள் ஹாஸ்பிட்டல் இது அப்படின்னு சொன்னதான் அந்த சீன் எடுத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து சண்டை போட்டிருக்கும்போது கேட்டிருப்பானே, உன் தம்பியை பார்த்தா என்ன பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிற எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ கோவம் வரும். இதனால இவனுக்கு தெரியும் தம்பியை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இவன் தான் அவனோட ஹீரோவோட தம்பின்றது இவன் சொல்லாமல் மறைச்சிருப்பானு. அதனால இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அவனுக்கும் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. டாக்டர் சிட்டி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வேறு கண்டுக்க மாட்டார் ஹீரோ. நான் தான் சொல்கிறேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எத்தனை பேர் சுற்றி வந்துட்டு இருக்காங்க, நம்ம எப்படி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு. அடுத்த இடத்து இந்த சைடு லீ தான் கட்டுவாங்க. லீக்கு வந்து டாக்டர் வந்து கட்டை போட்டுட்டு இருப்பாரு. கட்டை போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மூவ் பொண்ணை கண்டுபிடிக்க போகும்போது அந்த மூவ் பொண்ணு வரும். நீ தானே வேம்புக்குன்னு ஹீரோ தப்பிக்க விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் ஒன்றும் தப்பிக்க விடலை, நீங்கள் தான் என் மேலே தாயத்தை ஏற்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி விடு, இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லை, நெருப்பை வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மூவ் பொண்ணு வந்து ஆர்டர் போட்டுரும். உடனே அவங்களும் நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து நெருப்பு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டு எங்கே வரைக்கும் வந்துடும் அப்படின்றதும் பக்கத்து வரைக்கும் வந்துடும். உடனே ஹீரோ பண்ணுவார், இவன் பேசுனா கண்டுக்காமல் போயிட்டு அங்கே இருக்க இலதலைகள்லாம் போட்டு உடச்சி விடுவார். நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டாக்டர் சித்து கேட்பாரு. அதுக்கு வந்து ஹீரோ வந்து எந்த பதிலுமே பேசாமல் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஓ, நெருப்பு வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வேலி மாதிரி ஏற்படுத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போய் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உட்காரு அப்படின்னு அங்கே வந்து ஹீரோ உட்காந்துருப்பாரு. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கணும். வெயிட் பண்ணு, இப்போ ஏஷியா எக்ஸ்பிரஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவார். நெருப்பு வந்து ஆனால் ரொம்ப கிட்ட வந்துடும். அப்போ வந்து இருட்டாயிரும். இருட்டானோடனே ட்ரெயின் சவுண்டு மட்டும் கேட்கும். ட்ரெயின் சவுண்டு வந்தோடனே ஹீரோ என்ன பண்ணிடுவாரு, அதில் ஏறி தப்பிச்சிடுவாரு. இந்த ட்ரெயின் சவுண்டு வந்து எங்கே கேட்கும், அந்த மூக்கு லீக்கி அந்த அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் கேட்கும். அப்போ தான் லீ வந்து கெஸ் பண்ணுவார். நேற்று நைட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏஷியா எக்ஸ்பிரஸ் பற்றி ஹீரோ பேசியிருப்பானே, அதை பார்த்துட்டு நம்மளை ஏமாற்றி தப்பிச்சு போயிட்டான், இது என்னையே இப்படி ஏமாற்றி யூஸ் பண்ணி ஏமாற்றிப்பான், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்கணும் லீவ் ஓடுவான். ஓடிட்டு அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போய் பார்த்தா அப்படின்னா அவனுக்குள்ள எதுவுமே இருக்காது. உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அடுத்து ட்ரெயின்குள்ளே தான் போவாங்க. ட்ரெயின்குள்ளே வந்து ஷென்னு வந்து நம்ம மிலான் ஹீரோயின் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அவங்க எழுப்பி பார்ப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ டாக்டர் சித்து வருவார். இந்த ட்ரெயினில் எந்த விதமான மெடிசனுமே இல்லை, மெடிக்கல் ரூமுமே இல்லை, வேற ஏதாவது வழி தான் கண்டுபிடிக்கணும் அவளை சரி பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் மருந்து தான் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற. இப்போ அடுத்து இங்கே லீயை தான் காட்டுவாங்க. லீ அவங்க ஆளுங்களோட போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போவார். அடுத்து ஃபோன் பண்ணி இந்த ஏஷியா எக்ஸ்பிரஸ் வந்து நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எந்த சிக்னலுமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அவங்க இதில் சிக்னல் வரலன்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டேஷன் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும், இது ரிமோட் ஏரியானால அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு சரி நீ ஃபோன் பண்ணி சொல்லு, பக்கத்து ஸ்டேஷனுக்கே சொல்லு, 3 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹைதாங்லன் சிட்டிலேருந்து பேசுகிறோம், 3 திருடங்க தப்பிச்சிட்டாங்க ஏசியா எக்ஸ்பிரஸில், அவங்கள கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இப்போ டாக்டர் சித்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா போய் மருந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். மருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே ஹீரோ வந்து அலோவ் பண்ணுவார் ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து இங்கே ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. அடுத்து கால் வரும், அது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் போல் இருக்குது, எங்களால் தான் தடுத்து நிறுத்த முடியல அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து விஷயத்தை பாஸ் பண்ண சொல்லு, அவங்க எப்படி இருந்தாலும் தப்பிச்சு போகக்கூடாது, தப்பிச்சு போகிறதுக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து லீ வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். இது வரைக்கும் ஹீரோ கூட பேசிகிட்டு இருப்பானே, நீ வந்து நல்லா சரியாகி போயிட்ட அப்படின்னா உனக்கு நான் ஏசி எக்ஸ்பிரஸில் வந்து டிக்கெட் நான் வாங்கி தரேன் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து
லீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்மளே நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ பெய்ஜு அப்படின்ற அந்த ஸ்டேஷன்லேருந்து கால் வரும். இங்கே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம், ட்ரெயின்குள்ளே எந்த ஒரு பேசஞ்சருமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே லீக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு இருப்பான். இங்கே டாக்டர் சித்து வந்து ஹீரோட்ட கேட்டிருப்பான், இப்போ எதுக்குடா நடுக்காட்டில் இறங்குனேன், பக்கத்துலேயே பெய்ஜு வந்துடும்ல, பெய்ஜு போய் இறங்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பேசாம வருவாங்களா. அப்போ டாக்டர் சித்துவே யோசிச்சு சொல்லுவான், ஓ நம்மளை துரத்திட்டு அழக வந்துடுவாங்கன்றதுக்காக தானே நீங்கள் வந்திருக்கேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் போய் தான் வண்டி வந்தா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அங்கன்னு பார்த்து ஒரு கார் வரும், அதை போய் ஸ்டாப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்ட ஹேக்காங்க தான் காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த மூவ் பொண்ணும் சரி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது, வாங்க போகலாம், நீ தான் தப்பிக்க விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே ஆர்மி ஹெட்டோட ஆஃபீஸில் தான் நடந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஷென் தப்பிச்சது காரணம் முழு காரணமே லீ தான், அவன் மட்டும் ஷூட் பண்ணல அப்படின்னா நான் வந்து ஷென்னை பிடிச்சிருப்பேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். எங்கள் மேலே தப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஆர்மி ஹெட்டை சொல்லிட்டு சத்தம் போட்டுருவாரு. உடனே இந்த மூவ் பண்ண சொல்லி, இதுக்கு மேலே நான் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ண விரும்பலை, நான் தனியாக என் வழியை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்போ வந்து ஆர்மி ஹெட் பார்ப்பார், லீ வந்து மூவ் விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மூவ் வந்து போகிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, சென்னு தப்பிச்சு போயிட்டான், அதான் எனக்கு பெரிய விஷயம், நீ அவனை உயிரோட எப்படி கொண்டு போய் ஏன் உயிரோட வந்திருந்தான் அப்படின்னா நம்ம கூட இருந்திருக்கணும், நீ எப்படி அவனை தப்பிக்க விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. இனிமேலும் வந்து உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் அவனை நீ ரொம்ப பண்ணிட்ட, இவனை கூட்டு போய் லாக்அப்ல அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா லீயை லாக்அப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு. இங்கே ஜின்போனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஜின்போனு கிட்ட போய் சொல்லுவான், இதை மாதிரி காப்பாத்துங்க, லீயை வந்து ஆர்மி ஹெட்டை வந்து அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லீயை பற்றி பேசுறதுக்கு நீ எதுக்கு வர, எப்பயுமே லீ வந்து என்னை கண்டுக்க மாட்டான், என்னை தள்ளி இருந்து கூட பார்த்துட்டு இருப்பான், நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி ஜின் பொண்ணு கேட்கும். இல்லை இல்லை, அவர் பொய் சொல்றாரு, அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியாது, அவருக்கு அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, அவர் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறது உங்க நல்லதுக்காக தானாமா, நான் ஒரு பிச்சை எடுத்தா கூட உங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்க கூடாது, அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோடனே வந்து அந்த பொண்ணு யோசிக்கும், ஒருவேளை லீக்கு உண்மையில நம்ம பிடிக்கும் போல இருக்கு, நம்ம நல்லதுதான் பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அசிஸ்டன்ட் திருப்பி கேட்பாங்க, நீங்க அவரை ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது நான் ஏன் முடிவு, நான் யோசிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கையோட அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்து இந்த ஜின் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா நேராக ஆர்மி ஹெட் கிட்ட போகும். நீங்கள் ஏன் லீயை வந்து பனிஷ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். எனக்கு தெரியும் ஜின் ஃபேமிலி தான் வந்து லீயை வந்து வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னு, நான் ஒரு தடவை சொல்கிறேன், திருப்பி இந்த ஹெல்ப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் சொல்லுவேன். சரி ஓகே, இந்த ஒரு தடவையாவது ஹெல்ப் பண்ணுங்க, லீ வந்து எங்கள் ஜின் ஃபேமிலியோட ஆள் தானே, நீங்கள் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடும். அடுத்து லீ ஜெயிலில் தான் காட்டுவாங்க. அப்பன்னு பார்த்து லாக்அப்க்கு வந்து ஆர்மி ஹெட் வருவார். வந்துட்டு சொல்லுவார், மூவ் ஃபேமிலியோட டீலிங்கு முடிஞ்சு போச்சு, சென்னை தப்பிக்க விட்டுட்டேன், என் பிளானையும் நீ சொதப்பிட்டேன், உன்னை நம்பினது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜின் பொண்ணு வந்து அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டுச்சு, அதனால அவனை ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ, ஆனால் நீ ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒருத்தனை கொல்லணும் படி பண்ணிட்டேன் அப்படின்னா யாருக்கு எஞ்சினாலும் நான் விட மாட்டேன், அது உனக்கே தெரியும்ல, இந்த ஒரு தடவை உன்னை வந்து வான் பண்ணி விடுறேன், இனிமேல் எந்த விதமான விஷயத்துலனா தப்பு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயை வந்து ஆர்மி ஹெட் அங்கேருந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு போயிடுவாரு. ரிலீஸ் ஆனதை வெளியே வருவார். அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ லீ சொல்லுவான், என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சஸ்பெண்ட் தானே சார் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம திருப்பி நல்லா இருந்துக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, ஷென்னை இப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், ஷென்னை கண்டுபிடிச்சாதான் திருப்பி என்னோட போஸ்டிங்க்கு நான் போக முடியும், நீ அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இப்பயே போய் செக் பண்ணு, அந்த ஏசியா எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக செக் பண்ணு, எப்படி இருந்தாலும் அவங்க 5 நிமிஷத்துக்குள்ளே தான் 5 நிமிஷம் தொலைவில் தான் தப்பிச்சு போயிருப்பாங்க, அந்த 5 நிமிஷத்துல ஏதாவது ஒரு வண்டியிலையோ எங்கேயோ போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா
கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து இல்லையா ஆர்டர் போடுவான். அசிஸ்டண்ட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்து நெக்ஸ்ட் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா மோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஷென் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சித்துவையும் சரி ஹீரோயினையும் சரி நேராக மோ வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. மோ கதவை திறந்து பார்ப்பாரு. கதவை திறந்து பார்த்த உடனே உள்ள வந்துட்டு அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மூ ஃபேமிலி பொண்ணு தான் இன்வால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூ ஃபேமிலி பொண்ணு மட்டுமா அப்படி பண்ணுச்சுன்னு கேட்கும்போது இதில் ஆர்மி ஹெட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ள டாக்டர் சித்து வந்து ஹீரோயிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, வெளியே கேட்பாங்க உள்ள யாருக்கு அது யாருன்னா என் தம்பியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ அந்த டாக்டர் தான் உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்கள் தம்பி கண்டுபிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோ அப்படின்றவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோவுக்கும் சரி அந்த டாக்டருக்கு சித்துக்கும் சண்டை வந்துடும். உடனே இதை பார்த்துட்டு இருக்கமோ என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் தனியாக பர்சனலாக பேசுறீங்க, ஆனால் என்ன பேசினாலும் சரி என்னோட பேக்யார்ட் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் உடச்சிடாதீங்க, வெளியே போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுவாரு. நான் போய் ஹீரோயினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே வெளியே தான் கட்டுவாங்க. ஹீரோ வந்து அவங்ககிட்ட கேட்பான் 3 வருஷமா உனக்கு தெரியும்ல, நீ என்கிட்ட வந்து சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு, நான் உன்னை தான் தேடிட்டு இருக்கேன்னு தெரியும், நீ ஏன்னா என்னைய பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற நீ என்ன சொன்ன, நான் ஒவ்வொரு தடையும் கேட்கும்போது நீ என்ன சொன்ன, பழி வாங்குவேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன பழி வாங்குற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதே சொல்லடா டஸ்ட் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நான் நீ என்னை எப்படின்னா கூப்பிடாதடா, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். நான் இங்கே எப்படி உன்னை ஏமாத்தினேன், நீ ஒவ்வொரு தடவையும் நீ என்னை வந்து பழிவாங்க தான் போறேன்னு சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் உன்னோட தம்பி கண்டுபிடிச்சேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், பழி வாங்குவேன்னு தானே சொன்னேன், ஒரு தடவையா பாசமா அன்பா இருப்பேன்னு சொல்லியிருக்கியா, அப்புறம் எப்படி நான் வந்து உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சித்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான் இப்ப என்ன உனக்கு ஒரே பிரச்சனை, நீ ஒரு ஆள் தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்பாரு மினிக்கே உனக்கு தெரியும்ல நீ நல்லா சக்தியா இருப்பேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணவே வரல, உயிர் போற நிலைமையில தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கியா, இப்போ உயிர் போற நிலைமை வரல அப்படின்னாலுமே நீ என்னோட தம்பின்ற சொல்லியிருக்க மாட்டேன், இதே பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண விட்டுருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ இதான் உயிர் போற சுச்சுவேஷனா, எனக்கு தெரியாதே, அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சித்து சொல்லுவாங்களா. ஓ உனக்கு இது உயிர் போகிற சுச்சுவேஷன் கிடையாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஆமாம் நீ சமாளிச்சிருவேன்னு நினச்சேன், இது கூட நீ சமாளிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் சித்து கிட்ட வருவாங்க. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நீ தான் ஒரே ஆள் என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு, நான் செட்டா பரவாயில்ல, என் ஃபேமிலி வந்து உன்னோடையாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நீ கேட்டில நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு, இப்பயே போய் நான் சொல்கிறேன், என்னோட அசிஸ்டண்ட்டை சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே இனிமேல் உன் பேருக்கு தான் வரும், நான் செத்ததுக்கு அப்புறம் உன் பேருக்கு தான் வரும், நான் உயிரோட இருந்தாலும் உன் பேருக்கு தான் வரும், போதுமா, இதுதான் நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு, இதுக்கு மேலே நான் ப்ரூவ் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவார் ஹீரோ. அதனால் ஆனால் உன்னடா இனிமேல் வந்து உனக்கு எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது, உன்னோட உறவு நான் எதுலேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து டாக்டர் சித்துக்கு வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு இருக்க அண்ணா நீ மட்டும் தானே, எங்கள் அம்மா உன்னை மட்டும் தானே விட்டுட்டு போயிருக்காங்க, நீ இப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்து நீ முட்டாளாடான்னு சொல்லி அடிச்சிடுவாங்க. யாரு கேட்டுறா என்னை அடித்தேன், என்னையே உரிமையோட என் மேலே கை வச்சேன், எங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா பாவம் பார்த்து விட்டுட்டு போயிருக்காங்க, இருந்தாலும் எங்கள் அம்மா நான் தான் உன்னை விட ஸ்ட்ராங்கான பையன், நீ எப்படி என்னை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சித்துவும் சரி ஹீரோ சரி மாற்றி மாற்றி அடிச்சு உருண்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் சித்து பறந்து அடிப்பாரு. இவனும் சரி ஹீரோவும் சரி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் சொல்லுவான் டாக்டர் சித்து சொல்லுவான், நீ ரொம்ப வீக்கான பையன் தெரியுமா, எங்கள் அம்மா என்னைய தான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க, நீ ரொம்ப வீக்கு, உன்னால என்கிட்ட இது பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால் நீ விட்டுடுடா அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ஷென் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஒவ்வொரு பொருளும் உடஞ்சிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்ன பண்ணிடுவான் அப்படின்னா
லாக் பண்ணி வச்சிருவான். டாக்டர் சித்தி என்ன பண்ணிடுவான்னா ஷென்னை கீழே போட்டு லாக் பண்ணி வச்சிருவான். நான் தான் சொல்கிறேன், என் பேச்சு கேளு, அதெல்லாம் நீ என்னை விட்டு போகக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.